வாசுகி வள்ளுவன் கல்யாண மண்டபம். காயத்ரியும் ஆனந்தனும் வந்த ஆட்டோ மண்டபத்தின் வாசலில் வந்து நின்றது. வருகிற வழியிலேயே கிஃப்ட் சென்டர் ஒன்றில் பளிங்கால் ஆன தாஜ்மஹால் பொம்மை ஒன்றை வாங்கியிருந்தாள் காயத்ரி. அந்த பொம்மை தாஜ்மஹாலை அட்டைப்பெட்டிக்குள் வைத்து மூடி, ஜிகினாத்தாள் வைத்து சுற்றி, வண்ண ரிப்பனால் கட்டி, பிளாஸ்டிக் ரோஜாக்களால் அலங்கரித்து தந்திருந்தார்கள் கடைக்காரர்கள். ஆனந்தன் இந்த கிஃப்டை உள்ள போய் மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டு உடனே வந்துடுங்க, நான் ஆட்டோவிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிஃப்ட் பாக்ஸை ஆனந்தனின் கையில் தந்தாள் காயத்ரி. நீங்களும் உள்ள வரத்துக்கு என்ன காயத்ரி? நான் வரல, வந்தா என்னோட இதயமே வெடிச்சிடும். காயத்ரிக்கு தொண்டையை அடைத்தது. ஏன்? ப்ளீஸ் ஆனந்தன், என்னை எதுவும் கேட்காதீங்க. காயத்ரி, போங்க ஆனந்தன், முகூர்த்த நேரம் முடிகிறதுக்குள்ள கிஃப்டை கொடுத்துட்டு வந்துடுங்க. காயத்ரி கண்ணீரோடு தழுத்தழுத்தாள். கண்களை மூடிக்கொண்டு ஆட்டோவில் இருக்கையில் சாய்ந்து கொண்டாள். கல்யாண மண்டபத்தின் வாசலில் பெரிய டிஜிட்டல் போர்டு வைக்கப்பட்டு இருந்தது. சந்திரனும் நிக்கிலாவும் மாலையும் கழுத்துமாக நிச்சயதார்த்தம் அன்று நின்றிருந்த போது எடுக்கப்பட்ட முழு உருவ புகைப்படங்கள் டிஜிட்டல் போர்டில் இடம்பெற்றிருந்தது. டிஜிட்டல் போர்டு வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு எதிரே இடத்தை அடைத்து கொண்டு டிராவல்ஸ் வேன்கள் இரண்டும், சுமோ கார் ஒன்றும் வரிசையாய் நிறுத்தப்பட்டிருந்த ஆனந்தன் அந்த பக்கம் திரும்பாமலே கிஃப்ட் பாக்ஸை ஏந்தி கொண்டு மண்டபத்தினுள் நுழைந்தான். கழுத்தில் பெரிய சைஸ் ரோஜா பூ மாலையோடு மணமகன் கோலத்தில் மணமேடையில் பலி ஆடும் மாதிரி அமர்ந்திருந்தான் சந்திரன். மேல சப்தம் காதை பிளக்க, உறவினர்களாலும் நண்பர்களாலும் கல்யாண மண்டபம் நிரம்பி வழிந்தது. கல்யாணத்திற்கு முந்திய சம்பிரதாய சடங்குகளை செய்து கொண்டிருந்தார் ஐயர். முகூர்த்தப்பட்டு சேலையை கட்டி வருவதற்காக நிக்கிலாவை மணப்பெண் அறைக்குள் கூட்டி போயிருந்தார்கள். கையில் கிஃப்ட் பாக்ஸோடு மணமேடையை நெருங்கினான் ஆனந்தன். பட்டு வேஷ்டி சட்டையில் அங்கும் இங்கும் உற்சாகத்தோடு வலம் வந்து கொண்டிருந்த திருமூர்த்தி அத்தனை கூட்டத்திலையும் ஆனந்தனை அடையாளம் கண்டு கொண்டார். வியர்க்க விறுவிறுக்க லலிதாவிடம் ஓடினார். லலி, அதோ அங்க பாரு, அந்த சண்டாளம் ஆனந்தன் கையில கிஃப்டோட மணமேடையை நோக்கி போறத. பதப்பதைப்போடு ஆனந்தனை சுட்டி காட்டினார். லலிதா அதிர்ந்து போய் நிமிர்ந்தாள். அவள் நிமிர்ந்த போது ஆனந்தனின் முதுகு பகுதிதான் தெரிந்தது. அவன் ஆனந்தன் கிடையாது, அவனோட சாயல்ல இருக்கிற வேற யாராச்சும் இருக்கும். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அவனோட நினைப்பாவே இருக்கு. நிக்கிலாவோட கழுத்துல தாலி ஏற போற நேரத்துல கண்டதையும் நினைச்சு குழப்பாம இருங்க. லலிதா எரிச்சலானாள். இல்ல லலி, அவன் ஆனந்தன்தான், வாய மூடுங்க, யார் காதலியாச்சும் விழுந்துற போகுது. லலிதா அங்கிருந்து வேகமாய் நகர்ந்தாள். மணப்பெண் அறையை நோக்கி நடந்தாள். திருமூர்த்திக்கு படபடப்பு கூடியது. அவன் ஆனந்தன் தானா? இல்லை, வேறு யாராவா? ஆனந்தனையே வெறிக்க பார்த்தார். கங்க்ராச்சுலேஷன் சார். ஆனந்தன் மடமேடையில் இருந்த சந்திரனின் கையில் கிஃப்ட் பாக்ஸை தந்தான். கையை பற்றி குலுக்கினான். நீங்க யாரு? பொண்ணு வீட்டுக்கு உறவுக்காரரா? என்றான் சந்திரன் மெல்லிய குரலில். நான் பொண்ணுக்கு வீட்டுக்கு உறவில்ல, உங்க வீட்டுக்கும் உறவில்ல. காயத்ரின்னு ஒரு பெண் தான் இந்த கிஃப்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் வரேன். காயத்ரி இப்ப எங்க? சந்திரன் விசிலராய் கேட்டான். மண்டபத்துக்கு வெளியே நிக்கிறாங்க. சந்திரனின் முகத்தில் இருள் படிந்தது. கண் ஒளிரெண்டும் கலங்கத் தொடங்கியது. இதயம் வெடித்து விடும் போல துடித்தது. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, சீக்கிரமா கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ, ஐயர் குரல் கொடுத்தார். அக்னி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்தது. அதே நேரம் மணப்பெண் அறைக்குள்ளிருந்து தோழிகள் படைசூழ வெளிப்பட்டாள் நிக்கிலா. மயில் கழுத்து வண்ண பட்டு சேலையில் வைர கற்கள் பதித்தப்பட்ட நகைகள் அணிந்து கழுத்துக்கு ரோஜா பூ மாலையோடு தேவதை போல் ஜொலித்தாள். வெட்கத்தில் கன்னங்கள் சிவக்க தலையை குனிந்தபடியே மணமேடை மீது ஏறி சந்திரனுக்கு பக்கத்தில் அமர்ந்தாள். மாப்பிள்ளை ஒன்றும் கடிச்சு தின்னுட மாட்டாரு, இன்னும் கொஞ்சம் நெருங்கி உட்காரு நிக்கி. தோழிகள் கிண்டல் பண்ணினார்கள். மணமேடையை விட்டு கீழே இறங்கிய ஆனந்தன் சந்திரனுக்கு பக்கமாய் அமர்ந்திருந்த நிக்கிலாவின் பக்கம் திரும்பாமலே வாசலை நோக்கி நடக்க, ஒரு பெரியவர் அவனுடைய கையை பற்றி இழுத்தார். தம்பி இருங்க, முகூர்த்தம் முடிஞ்சதும் போகலாம். அவரை தாண்டி 2 அடிதான் நடந்திருப்பான். அதற்குள் ஒரு சுமங்கலி பெண் மஞ்சள் பூசிய அரிசியும் பூக்களும் இருந்த அச்சதை தட்டை அவனுக்கு எதிரே கொண்டு வந்து நீட்டினாள். எடுத்துக்கங்க. மறுக்க முடியாமல் கையில் அச்சதையை அள்ளிக்கொண்டு காலியான இருக்கையை ஒன்றில் அமர்ந்தவன் அப்பொழுதுதான் மணமடியை நிமிர்ந்து பார்த்தான். மணப்பெண்ணாய் அமர்ந்திருக்கும் நிக்கிலாவும்
அவளுக்கு பக்கத்திலேயே சிரித்தபடியே நின்றிருந்த லலிதாவையும் பார்த்து விட்டான். தாலி கட்டுவதற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருந்தது. ஆனந்தனின் உடம்பினுள் குபு குபு என்று இன்ப மின்சாரம் பாய்ந்தது. நிக்கி, நிக்கி, நிக்கி! இதயத்திலிருந்து பொங்கி பீரிட்டு கிளம்பியது. நிக்கி! இரு கையை விட்டு எழுந்து நின்று நிக்கிலாவை பார்த்து கத்தினான். சந்தேகமே இல்லை, இவன் ஆனந்தனே தான். அவனையே வெகு நேரமாய் உற்று கவனித்துக் கொண்டிருந்த திருமூர்த்தி ஆவேசமாய் அவன் அருகில் ஓடி வந்தார். ராஸ்கல், நீ எங்கடா இங்க வந்த? போடா வெளியில! அவனுடைய சட்டைக்காலரை பற்றி வாசல் பக்கமாய் தள்ளினார். அதற்குள் அவருடைய ஆட்கள் ஓடி வந்து விட்டார்கள். ஆனந்தனை மண்டபத்துக்கு வெளியே இழுத்து போக முயன்றார்கள். நிக்கி என்று என் பெயரை சொல்லி கத்தியது யார்? மணமேடையில் இருந்த நிக்கிலா குழப்பமாய் சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆனந்தன் திருமூர்த்தியின் ஆட்களின் பிடியிலிருந்து ஆக்ரோஷத்தோடு உதறிக்கொண்டு தடுக்க வந்த திருமூர்த்தியை ஒரே தள்ளாய் தள்ளிவிட்டு மணமேடையை நோக்கி ஓடினான். நிக்கி, நான் ஆனந்தன். நிக்கி, உன்னோட ஆனந்தன். நிக்கிலா திக்கென நிமிர்ந்தாள். ஆனந்தன் விழிவிரிய பார்த்தாள். ஆனந்தன், நீங்களா? நிக்கிலா விசுக்கென நிமிர்ந்தாள். அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. நானே தான் நிக்கி. அருகில் ஓடி அவளை இறுக்கமாய் அணைத்தான் ஆனந்தன். தேவராஜரும் பாக்கியமும் அதிர்ந்து போனார்கள். லலிதாவோ செய்வதறியாது திகைத்து போனாள். கல்யாண மண்டபத்திற்குள் அமர்ந்திருந்த அத்தனை பேரும் அந்த காட்சியை வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள். நீங்க செத்துட்டதா தாடி சொன்னாரே ஆனந்தன்? பொய், எல்லாமே பொய். ஆனந்தன், நீ செத்துட்டதா என்கிட்டயும், நான் செத்துட்டதா உன்கிட்டயும் பொய் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல நான் சாகல. தலையில பலமா அடிபட்டு சுயநினைவை இழந்திருந்த என்ன நித்யகுமார் மூலமா மனநல காப்பத்துல கொண்டு போய் விட்டுட்டார் உங்க டாடி. இத்தனை வருஷம் கழிச்சு நான் குணமாகி மறுபடியும் கோத்தகிரி வந்தேன். உன்னை தேடினேன். நீ செத்துட்டதா நித்யகுமார் பொய் சொன்னான். நீ இல்லாத உலகத்துல உயிர் வாழக்கூடாதுன்னு தற்கொலை பண்ணிக்க போனேன். என்னை யாரோ ஒரு ஆள் காப்பாத்தினான். நித்யகுமாரோட அம்மா தான். நீ சென்னையில இருக்கிற விவரத்தை சொல்லி செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்புனாங்க. நிக்கிலா வைத்த கண் வாங்காமல் ஆனந்தனையே பார்த்தாள். இந்த ஒரு வாரமா நான் கையில காசு இல்லாம காயத்ரிங்கிற பொண்ணு வீட்டுல தான் தங்கி இருந்தேன். உன்னை எங்கெல்லாம் தேடி தெரிஞ்ச தெரியுமா? இப்ப கூட நீ தான் இங்க கல்யாணம் பொண்ணா இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு காயத்ரி கொடுத்த கிஃப்ட மாப்பிள்ளை கிட்ட தரத்துக்காக தான் மண்டபத்துக்குள்ளேயே வந்தேன். ஆனந்தன் திணறலாய் விவரித்தான். நிக்கிலா கோபத்தோடும் அழுகையோடும் திருமூர்த்தியை தேடினாள். டாடி, மோசம் பண்ணிட்டீங்களே! ஆனந்த செத்துட்டதா பொய் சொல்லி என்னை நம்ப வச்சு என் கழுத்துல கிடந்த தாலியை கலட்ட வச்சு என்ன கழுத்தை அறுத்துட்டீங்களே! என்னோட ஆனந்த உயிரோடு இருக்கிறப்பவே என்ன இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்களே! இப்படி ஒரு துரோகம் பண்ணதுக்கு கொஞ்சம் விஷத்தை கொடுத்திருந்தால் குடிச்சிட்டு சந்தோஷமா செத்திருப்பேன். நிக்கி, அது திருமூர்த்தி திருவென்று விழித்தார். திருடனுக்கு தேள் கொட்டியதைப் போல தவித்தார். சி, நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? உங்களை டாடின்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. நிக்கிலா சீறினாள். நிக்கி, என்னோட பேரை உச்சரிக்கிற தகுதி உங்களுக்கு இல்லை. நான் இனி பேசினால் எடுபடாது. அத்தனை பேரும் மத்தியில் நிக்கிலாவிடம் அவமானப்பட வேண்டிய வரும் என எண்ணியவராய் குற்ற உணர்ச்சியோடு தலை குனிந்தார் திருமூர்த்தி. கெட்டி மேளம் நிறுத்தப்பட்டது. அங்கிள், என்னோட ஆனந்த செத்துட்டதா நினைச்சுதான் உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். இனி அது நடக்காது. நீங்க உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு போகலாம். தேவராஜனை பார்த்து கணீர் என்று சொன்னாள். யாரிடம் கோபித்துக் கொள்வது என புரியாமல் கூனி குறுகி போனார் தேவராஜன். லலிதாவும் பாக்கியமும் ஒருவர் முகத்தை ஒருவர் ஏமாற்றத்தோடு பார்த்தார்கள். என்னை மன்னிச்சிடுங்க ஆனந்தன். நீங்க செத்துட்டதா சொன்னதை நம்பி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனந்தனின் மார்பில் சாய்ந்து விம்பினாள் நிக்கிலா. ஆனந்தன் நிக்கிலாவின் நெற்றியில் மென்மையாய் முத்தமிட்டான். எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்திரன் தனது கழுத்தில் கிடந்த ரோஜாப்பூ மாலையை கழற்றி வீசினான். பாத்தீங்களா டாடி, நீங்க எனக்காக பார்த்த பெண்ணோட லட்சணத்தை? சந்திரன், பேசாதீங்க டாடி. சந்திரன் மணமேடியை விட்டு கீழே இறங்கி மண்டபத்தின் வாசலை நோக்கி வேகமாக நடந்தான். டே சந்திரன், எங்கடா போற? என்னோட காயத்ரி கிட்ட அழுத்தம் திருத்தமாய் சொன்னான். தேவராஜனை லட்சியம் பண்ணாமல் வெளியேறினான்.
பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம்பா என்று முணுமுணுத்தபடியே கூட்டம் கலைய ஆரம்பித்தது. கல்யாண மண்டபத்தை விட்டு கூட்டத்தோடு கூட்டமாய் கீழே இறங்கினான் சந்திரன். ஆனந்தனை எங்கே இன்னும் காணோம்? ஆட்டோவை விட்டு கீழே இறங்கி ஆட்டோவின் மீது சாய்ந்தபடி சோகமாய் நின்றிருந்த காயத்ரியை பார்த்து விட்டான். ஆசையோடு அருகில் போனான். காயத்ரி, காதலோடு அழைத்தான். சந்திரன். காயத்ரி ஆச்சரியமாய் பார்த்தாள். ஒவ்வொரு வார்த்தையும் நடுக்கத்தோடு உச்சரித்தாள். கல்யாணம் முடிஞ்சிடுச்சா? கண்ணீரோடு கேட்டவளின் கையை பற்றி ஆட்டோனில் அமர வைத்தான். தானும் பக்கத்திலே அமர்ந்து கொண்டான். இனிமேதான் நடக்கப் போகுது. என்னாச்சு சந்திரன்? நிக்கிலாவோட நடக்க இருந்த கல்யாணம் நின்னுடுச்சு. எல்லாத்தையும் பிறகு விவரமா சொல்றேன். கண்களை சிமிட்டினான். காதலோடு அவளுடைய தோளில் சாய்ந்தான். ஆட்டோ டிரைவரிடம், டிரைவர், ஆட்டோவை ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு விடுப்பா என்றான் உற்சாகமாய். உண்மையான காதல் பூ போன்றது. அந்த பூவுக்கு தீ வைத்தால் ஒருபோதும் பற்றி எரியவே எரியாது. தீ வைக்க நினைத்தவர்கள்தான் தோற்று போவார்கள். ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டு காயத்ரியின் அம்மா வீட்டுக்கு போனார்கள். அங்கே மரகதம் தன் மகள் திருமணம் முடித்துக்கொண்டு ஒரு ஆணை கூட்டிக் கொண்டு வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். காயத்ரி, யார் இவரு? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க என்று கோபம் கொள்ள, அம்மா, இவர் சந்திரன், பெரிய தொழிலதிபரோட ஒரே மகன். நான் ஒரு கடந்த 3 வருஷமா காதலித்துக்கிட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அப்பா சந்திரன் ஒரு பொண்ணுக்கு திருமணம் செய்யற ஏற்பாடு பண்ணினார். என்னையும் கொஞ்சம் மிரட்டி வச்சாரு. எங்கே, என்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் சந்திரன் கிட்ட இருந்து விலகி வந்துட்டேன். நீங்க சொன்னீங்களே ஆனந்தன், அவர் யார் தெரியுமா? சந்திரன் கட்டிக்க போகிற நிக்கிலாவோட கணவன். ஆமாம்மா. சந்திரன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வச்சு எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. மண்டபத்தில் நடந்தது. ஆனந்தனும் நிக்கிலாவும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க. திருமணத்தினால் அன்னிக்கே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி விபத்துக்குள்ளானதால இவங்க வீட்டில் 2 பேரும் மாறி மாறி இறந்துட்டதா பொய் சொல்லி அவங்கள பிரித்து வச்சுட்டாங்க. இப்போ கடவுளாக பார்த்து அவங்கள சேர்த்து வச்சுட்டாங்க. அதோட என்னோட சந்திரனையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. முகத்தில் மகிழ்ச்சியோடு தன் அம்மாவிடம் எல்லா கதைகளையும் சொன்னாள். மரகதம் ஒருவித அதிர்ச்சியுடன் மகளுக்கு திருமணமான சந்தோஷத்துடனும் இருந்தாள். காயத்ரி, ஆனந்தனை நீ பார்த்தது கடவுளா சேர்த்த முடிச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியோ அவங்க விருப்பப்படி மனசு போல ஒன்று சேர்ந்துட்டீங்க. அதுவே போதும். குடும்பங்கள் மகிழ்ச்சியாக ஒன்று இணைந்தனர். அவர்களின் வாழ்க்கை இனிதாக தொடர வாழ்த்துக்களோடு விடை பெறுவோம். அடுத்த தொடரில் சந்திக்கலாம்.